ஹலோ கைஸ், இதுதான் மைன்கிராஃப்ட் பார்ட் 2. நான் ஆஃப்லைனில் கொஞ்சோண்டு ரொம்ப நேரம் விளையாடி கொஞ்ச நேரம் ஒரு கேவ் கண்டுபிடிச்சிருக்கேன். கேவ் மட்டும் இல்லாமல் ஒரு வில்லேஜையும் கண்டுபிடிச்சிருக்கேன். அப்புறம் இல்லாமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கேவில் போய் நான் லூட் பண்ணிட்டேன். அயன் மட்டும்தான் எனக்கு கிடச்சிச்சு. அயனு இதோ பாருங்கள், ஒன் ஸ்டாக்கு. அப்புறம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் 9 நிறையா ரிசோர்ஸ் அந்த கேவ்லேருந்து எடுத்தேன் அயனு. ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மைன்கிராஃப்ட் பார்ட் 2 காய்ஸ். ஓகே, இதில் நம்ம ஸ்மெல்ட் பண்ணோம். கேவுக்குள்ளே அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு. டார்ச் லைட்லாம் கோல்லாம் நிறைய தேவைப்பட்டுச்சு, எடுத்து பண்ணேன். கோல் கேவில் நிறைய லைட்டப் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகே, ஒரு வீடை போய் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் நம்ம நைட்டு சில வேலையை பண்ண வேண்டியது இருக்குது. அந்த வீட்டில் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடு, அப்புறம் நான் ஒரு பெரிய வீடை கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன கிராஃப்டிங் டேபிள் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஸ்டிப் மைன் அந்த மாதிரி மைன்லாம் பண்ணல, அப்படியே கேவ்லேருந்து அப்படியே எடுத்துன்னு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு இன்னும் 1 ஸ்டாக் அயனை போட்டுக்கலாம். மாற்ற முடியாது. ஓகே, 1 ஸ்டாக் அயன் போட்டு எடுத்துன்னு வந்த கோல் அப்படியே போட்டுக்கிறேன். இது முடிஞ்சிடும் கொஞ்ச நேரத்தில். ஓகே, இந்த நைட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால தான் சும்மா இந்த நைட்டு ஃபுல்லாக நீங்கள் தான் இங்கே தான் இருக்க போனேன். நான் ஸ்மெல்ட்டுக்கு டைம் எடுக்கணும்ல, அதனால. அப்புறம் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம். ஸ்டிக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். கொஞ்சோண்டு ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டிக்கெலாம் எடுத்தாச்சு. நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே எங்கோ சுற்றியும் வந்தேங்க கைஸ். கஷ்டப்பட்டு இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சேன். ஓகே, ஆனால் 1 டேலேயே வில்லேஜ் வந்துடுச்சு, கண்டுபிடிச்சி. ஓகே, இது ஃபுல்லாக ஸ்மெல்ட் ஆகி முடித்தோடனே ஒரு ஃபுல் செட் அயனார் மாதிரி பார்ட் 2ல் பண்ணிடுவோம். பார்ட் 1 ரொம்ப லென்த்தாக இல்லை, அதனால 10 நிமிஷம் தான் பார்ட் 1 இருந்துச்சு. அது பார்ட் 1 வீடியோவே நான் இன்னும் போட்டு ரெண்டுமே ஒரே டைமில் போடலான்னு நான் இருக்கேன். அடுத்த சண்டே தான் நான் போடுவேன். ஓகே, இன்றைக்கி டேட் வந்து என்னென்னா மண்டே. இந்த வீடியோ உங்களுக்கு சண்டே தான் ஆனால் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கண்டென்ட் இல்லைன்னா இன்னைக்கு இப்போ கூட வரலாம் கொஞ்சம். ஓகே, வேலையே இல்லாமல் ஒரு ஃப்ளிச்சர் உருவாக்கி உங்களுக்கு வந்து விட்டை தந்து எம்ப்ராய்டரி ட்ரேட் பண்ணோம். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேலையாக பார்ப்பேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து நான் 10 அயன் எடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். 10 இல்லை 14 அயன். இந்த பாட்டில் 1 ஸ்டாக் மேலேயே எடுத்திருக்கேன். ஃபுல் செட் அயன் நார்மல் டூல்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு டைமண்ட் மைனிங்க்கு போவேன். அப்புறம் டைமண்ட் ஆர்மர் எடுப்பேன், அவ்வளோதான். அப்புறம் நெதர்க்குள்ளே குதிச்சிடுவேன். அயன் ஆர்மர்லேயே நெதர்க்குள்ளே போகலாம் தான் நான் பிளானில் இருக்கேன். டைமண்ட் பிக்கெக்ஸ் மட்டும் பண்ணிட்டு நெதருக்கு போயிடலாம் இருக்கேன். ட்ரை பண்ணுறேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஓகே காய்ஸ், திருப்பி வந்து போட்டுக்கிட்ட வீட்டுக்குள்ளே ஒரு சாமி வந்துச்சு. ஓகே, என்னோட காஸ்டியூம் இதுதான். ஓகே, என்னோட ப்ளூ கலராக மாற்றிடுறேன்.
இல்லை கேவில் கிடச்சிச்சு இது எனக்கு. இந்த மாதிரி பிளாக்லாம் நிறையா இருக்கணும் வீடு கட்ட. ஓகே, அயன் தான் வந்துருச்சா கொஞ்சம் எக்ஸ்பி. ஃபுல் செட் அயன் ஆர்மர் செஞ்சாச்சு. ஆனால் இன்னும் டூல்ஸ் செய்யலை. இருங்க, ஒரு ஷீல்டு செஞ்சுக்கிறேன். ஷீல்டும் செஞ்சாச்சு. இனிமேல் அயன் டூல்ஸ் செய்ய போகிறேன். ஒரு ஆக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஸ்வாடு, ஷவலு, ஆக்ஸ், மேப் வச்சுக்கிறேன். இன்னும் இந்த வில்லேஜையே நான் லூட் பண்ணல. கேவில் வந்து வெளியே வந்து பார்க்குறேன், அவ்வளோ பெரிய கேவ் அது. திருப்பி உள்ளே போகணும் வேறு டைமண்ட் மைனிங்க்கு. அதுக்குள்ளே ஒரு பெட்டெலாம் வச்சுட்டு வந்துருக்கேன். செத்தா திருப்பி அங்கேயே ரீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ நான் ரீஸ்பான் பாயிண்ட் இந்த பெட்டில் இருக்கேன் வந்து. ஓகே, நைட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நைட்டு கூட இது பண்ணியிருக்கேன். ஆஷாப்பி கேட்கணும்னு நினச்சிட்டேன். என்ன வரமாட்டுது? என்ன இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்கா? ஓகே, காலேஜ் ஆகிட்டோம். ஓகே, தூங்கியாச்சு. காலையில் ஆயிடுச்சு. தூங்க முடிஞ்சே இருப்பான் போல வயசாவன். இல்லைங்க, நம்ம செஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். க்ரீப்பரு ஓடிடுறா. டே வராதிங்க. ஐயோ, வில்லேஜ் லாஸ்ட் பண்ணவே வந்துட்டாங்களே. இருங்க, அவங்க ஓரமாக போய்ட்டு அவங்கள இங்கே அடிச்சுக்கோங்க. வா இங்கே வாடா மென்டல் க்ரீப்பர். இந்த க்ரீப்பர் கூட எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஹெல்ப் பண்ணிச்சு. சுற்றுட்டோம் கொஞ்சம் தானே விளாட்றோம்னா இருக்கும். போனோம் பார்க்கல, ஷீல்டு இருக்கல. கிராஸ் ஏதோ கிளிச் ஆயிடுச்சு எனக்கு. என்ன நீ தூங்கினே இருக்கேன்? வேக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாச்சும் ஒரு நல்ல ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் நல்லா இருக்கிற வீடாக பார்க்கணும். ஒரு வீடு பேஸ் கட்ட ஒரு வீடு வேணும். என்னோடய பேஸ் ஒரு இடத்த பார்க்கலாம். வில்லேஜ் பக்கத்துலேயே தான் கற்று போவேன். கொஞ்சம் தள்ளி கட்டலாம். இந்த வில்லேஜ் மண்டைகள்லாம் வந்து வீட்டில் தூங்குறாங்க. என்னோடய பழைய ஊரில் நான் செம்ம ப்ரோ பிளேயராக திருப்பி இந்த அயன் ஆர்மரை போட வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி ஆர்மரே போடாமல் இருந்தேன். இங்கே கட்ட போகிறேங்க. இந்த மரத்தை மட்டும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கீழே உள்ள வேலை ரொம்ப டைம் இருக்குங்க. ஒரு உட்டும் இல்லாமல் இருக்கணும். சீக்கிரமாக வரணும்.
இது உடைக்கும். வீட்டை சுற்றி கொஞ்சம் செடி அந்த மாதிரிலாம் ஃபார்ம்ஸ் எல்லாம் கட்டுவேன். ஒரு ஃபென்ஸ்லாம் போட்டு அனிமல்ஸ்லாம் வைக்கணும். அதுக்கெல்லாம் நிறைய இடம் தேவைப்படும். என் ஃப்ரெண்டோட யூடியூப் சேனலும் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இருந்தார். ஆனால் நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் அவ்வளோ ரொம்ப நேரம் போடல, சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். இதான் நம்மளோட அவுட்டர் லேயர். சின்ன வீடாகவே கட்டுறேன். இப்போ வில்லேஜ் வந்து ஒரு 2 பெட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த பிளாக் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்குது. இந்த பிளாக்கை திருப்பி எடுக்க ஒரு 2 ஷாக் எடுக்க திருப்பி கேவுக்கு போகணுமா யோசிக்கிறேன். மாடு வேறு நடுற ஒரு வீடு. விட்டு கழிச்சா இங்கே ஒன்று. இங்கே ஒன்று. அப்புறம் இங்கே போய் அப்படி இங்கே இந்த மாதிரி தான் வீடோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த மரம் ஃபுல்லாக கீழே வந்துச்சா? ஐயோ, இந்த என்டர்மெண்ட் வேறு நடுவில் வரும். என்டர்மெண்ட் சொல்ல போனாரா? இப்போ எதை எடுக்கிறதுனே புரியாமல் சுற்றி நிற்கேன். நிறைய பிளாக் கிரியேட் அப்புறம் மண் எடுக்கணும். போயிடுறா. இந்த என்டர்மெண்ட் கிட்ட சண்டை போடணும் இருக்கும். ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுவும் காம்பினேஷன் கலந்த மாதிரி போட்டா இந்த ஸ்டோன் கொஞ்சம் உருவாக்கிக்கிறேன். ஐயோ, இப்படிதான் ட்ரைக்கு வந்துச்சா? அந்த பெட்டை கொட்டி எடுத்துட்டு இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஒரு வழி ஹைட்டாக இருந்தால் போதும். ஐயோ, திருப்பி விட்டு கழிடுச்சு வாய்ஸ். கொஞ்சோண்டு ரிசோர்ஸில் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். அப்புறம் கடைசி 16 நோட்டு திருப்பி அப்புறம் கேள்வி போயிட்டு கரெக்டாக இருந்துச்சு ஸ்டாக் அந்த மாதிரி வாங்க. இது இது ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தப்பாக கட்டிட்டேன். இதை போட்டு நான் ஏறிட்டு கிளம்பிட்டலாம். அப்புறம் இதை போட்டுக்கிட்டு டாப்பில் இதை போட்டுக்கிறேன். அவ்வளோதான். ஒரு பக்கம் ஒட்டி முடிச்சிட்டேன். வீடு ஒழுங்காகவே கட்டாது. ஓகே, மிச்சம் வீடெல்லாம் நான் அப்புறம் முடிஞ்ச கட்ட ட்ரை பண்ணுறேன்.
சும்மா வீட்டோட ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இப்போதைக்கு கட்டியிருக்கேன். மிச்சதான் நான் அப்புறம் கட்டிக்கிறேன். பாயிண்ட் இங்கே செட் பண்ணி வீடு இந்த க்ரீப்பெல்லாம் வந்து இங்கே செட் பண்ணியிருக்கேன். பாயிண்ட் செட் பெட்டு அந்த கேவில் ஒரு பெட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. இங்கே 2 பிளாக் உடச்சிட்டு இங்கே 2 பிளாக் உடச்சிட்டு இங்கே ஒரு டோர் வச்சுக்கலாம். அப்படியே மேலே ஒரு ஸ்டோர் போயின்னே இருக்கேன். வீடு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோரேஜ் ரூமு நம்ம எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிட்டேன். சரி இப்போ வாங்க வீடுக்குள்ளே போய் என்னென்ன வில்லேஜ்குள்ளே போய் பார்க்கலாம். அப்புறம் திருப்பி கேவலாக போகணுமா, வுட்டெல்லாம் கலெக்ட் பண்ணணும் நிறையா. நம்மளுக்கு தேவையான ஹேபிள்லாம் இங்கே இருக்குது. காப்பிள் ஸ்டோன் கூட கேவுக்குள்ளே போகவே தேவை, இங்கேயே உடச்சி எடுக்கிற மாதிரி கொஞ்சோண்டு வச்சுருக்காங்க. வீடு மொத்தமாக டார்க்காகவே அந்த பிளாக் கலராகவே இருக்கக்கூடாதுன்ட்டு இங்கே கொஞ்சம் காபிள் ஸ்டோன்லாம் வைக்கணும் வீட்டில். ஓகே, எல்லாம் நெக்ஸ்ட் பாட்டில் கட்டிக்கிறேன். நான் ஆஃப்லைனில் வந்து கொஞ்சோண்டு அந்த ஸ்டோன் போயிருந்தேன். காபிள் டீப் ஸ்லேட் பிளாக்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுக்கிறேன். காபிள் டீப் ஸ்லேட் பிளாக்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நான் வீடை மொத்தமாக கட்டி முடிச்சுட்டு பார்க்குறேன். எங்கள் ஊல் இருக்குது, இதை வச்சு நான் வீட்டுக்கு கொஞ்சம் டிசைனுக்கு வச்சுக்கிறேன் இந்த ஊலெல்லாம். அப்புறம் சில ஆடை கொல்ல வேண்டியது தான் இருக்குது. அப்புறம் ஓகே, அவ்வளோதான், வீடோட பிளானை வச்சாச்சு. இப்போ நம்ம கையில் ஃபுல்லாக லூட்டாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு செஸ்ட்டு உருவாக்கி வச்சிடலாம். இது ரைஸ் ஒன்றும் கேவ் மாதிரி போல். ஓகே கைஸ், மிச்சம் எல்லா அடுத்த வீடியோவில் நான் வச்சு பார்க்குறேன். ஓகே பாய்.